டிப்ரெஷனில் போகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா அதை எவனாலையும் தடுக்க முடியாது. டிப்ரெஷனில் போகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா என்னை எந்த மயிராலையும் தடுக்க முடியாது. டிப்ரெஷனில் போகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா என்னை எவனாலையும் தடுக்க முடியாது. லாஸ்ட் வீக் வீடியோ வந்திருக்காது, வீடியோ எடுக்க தோணல. எல்லாருமே வீடியோ எடுக்க தோணல. நான் என்னை முடிஞ்ச அளவு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட எல்லா வீடியோவுமே முடியாமல் வெறுப்பாகி இருந்தாலும் சரி கேமராவில் காட்டவானா இது நம்ம பண்ணுறோன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் என்னால் சுத்தமாக எடுக்கவே தோணலை. எல்லாமே இப்போது நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம் நம்ம செல்ஃபை. ப்ரோக் ஆவானா உடையவானா சரி வேலை இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் மொத்தமாக உக்காந்துன்னு இருக்கும். அப்போ வெடிக்கும்ல. அந்த மாதிரி போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ட்ரை நாட் டு க்ரை. எல்லாம் ட்ரை நாட் டு லாஃப் பண்ணி பார்த்துருப்பேன். நாங்கள் ட்ரை நாட் டு க்ரை பண்ண போகிறோம் இப்போது எல்லோரும் சேர்ந்து. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து அழ போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். அழறது அப்படின்றது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. பையன் அழக்கூடாது அப்படின்றதெல்லாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. எனக்கு அழுகைக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப சாஃப்ட்டு. சின்ன விஷயத்துக்கெலாம் அழுவேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எல்லா விஷயத்துக்குமே நான் அழுதுருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அழுவேன். சும்மா அழுவேன் சம்மந்தமே இல்லாமல். இதுக்கு பொம்மை கிடைக்கல அந்த மாதிரிலேருந்து எது ஆனாலுமே அழுவ ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கலாய்க்கணும். கொஞ்சம் பெரிய அண்ணாங்களாம் இருப்பாங்களே அவங்களாம் என்னை ஈஸியாக அழ வச்சுருவாங்க. என்னன்னா இப்போ அழுவான் பாறேன் அப்படின்ற அளவுக்கு சும்மா இப்போ பேசலை யாருன்னா இவனுங்க அண்ணங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பேசாமல் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணி வெறுப்பேற்றுவாங்க கலாய்ப்பாங்கள்ல அப்போல்லாம் அழுதுருவேன். ஸோ ஒரு டைம் என்ன சொல்லுவாங்க, சரி அழாத அப்படின்றதும் இந்த இப்போ அழுவான் பாறேன் அப்படின்னும் போதே அழுவ ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டைமுக்கு அப்புறம் நானே என்னை நான் அந்தாலும் இனிமேல் அழுகக்கூடாது, அழுதா கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணி அழுகுறேன், அழுதாலும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் இனிமேல் அழவே மாட்டேன், நான் அந்தாலும் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோன்ட் ஆகிட்டேன். நான் அந்தாலும் நான் அழமாட்டேன், நான் அந்தாலும் நான் அழமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். இது எப்போ இதுவாச்சுன்னா எனக்கு என் ஆயா ரொம்ப பிடிக்கும். ஆயானா பாட்டி தெரியும்ல. எனக்கு எங்கள் ஆயா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாரையும் விட எங்கள் ஆயா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் டைமில் தான் இறந்தாங்க. இறந்த உடனே ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டு ஒரு மாதிரி இந்த சடங்குலாம் நடக்கும்ல இதெல்லாம் நடக்குது. எனக்கு என் முன்னாடி தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம தூங்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்து என் கண்ணு முன்னாடியே அப்போ தான் நான் ஒரு ஹியூமன் டெத்தை நான் பார்க்குறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச ஹியூமனு எங்கள் ஆயா. அது என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில. எனக்கு பேசிகிட்டு இருந்தாங்க, பட்டுன்னு அப்படியே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது என்னால் இப்போ யோசிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு அந்த ஃபீலே இல்லை, என் முன்னாடி தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாருக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ட்டு. எல்லா ரிலேஷன் எல்லோரும் வராங்க, சடங்கு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நடக்கிற வரைக்குமே எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஏன்னா என் முன்னாடி எங்கள் ஆயா இருக்குது ஐஸ் பாக்ஸில் ஜஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குற ஃபஸ்ட்டு டெத்து. இது டெத்துலாம் நிறைய இருந்து பார்த்துருக்கேன். நான் கண்ணு முன்னாடி பார்த்த டெத்து. அது எனக்கு பெருசாக இதுவும் அஃபெக்ட் பண்ணல. நான் பாட்டுன்னு உக்காந்துட்ருக்கேன். எல்லா ரிலேஷன்லாம் கிட்ஸ் தானே இப்போ காலேஜ். அந்த பசங்க என்னோட சின்ன பசங்க எல்லோரும் என்னோட பெரியவங்க எல்லோரும் உட்காந்து அன்றைக்கி நைட்டு நெக்ஸ்ட் டே பார்ட்டியை எடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே நான் ஜாலியாக இருக்கேன். எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஜாலியாக எனக்கு அந்த அழுகிற இதுவே போயிடுச்சுல்ல அப்போது. ஸோ எனக்கு அழ தெரில, அழுவையும் வரல.
ஒரு டைம் வந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கேன், கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வயசில் பெரியவங்க, அத்தை அவங்களாம் திட்டுறாங்க. இது வந்து டெத்து வீடு, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு பெருசாக எதுவுமே தோணல. ஏன்னா எனக்கு பிடிச்சவங்க எங்கள் ஆயா. அது வந்து என் முன்னாடி தானே இருக்காங்கன்னு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. நெக்ஸ்ட் டே போகிறோம் இந்த மாதிரி எரிக்கிறதுக்கு வந்து அந்த மிஷினில் இப்போலாம். ஸோ அந்த மிஷின் ஆண்ட போகிறோம். இந்த சடங்கு, இந்த காயினு அதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. சடங்குலாம் இப்போ அரிசி போடுறது, இந்த பால் ஊற்றுறது அதெல்லாம் வச்சுட்டு, இந்த காசெல்லாம் அவங்க மேலே போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல. அந்த மிஷின் தெரியும்ல உங்களுக்கு, அந்த எரிக்கிற மிஷினு. அது வந்து கிட்ட நிற்கிறேன் நான். இப்போ அது உள்ளே தள்ள போகிறாங்க. நான் அப்போ தான் அந்த இதை பார்க்குறேன், அந்த நெருப்பு இருக்கிற இடத்த பார்க்குறேன். எனக்கு அந்த ஹீட்டில் கண்ணு கலங்குச்சா என்னலாம் தெரில. அந்த ஒரு செகண்ட் கண்ணு கலங்குச்சு. கண்ணு கலங்கும்போது அந்த மிஷின் ஸ்டக் ஆகி இப்படி இருக்கிற மிஷின் தூக்கிட்டு உள்ளே இது பண்ணுவாங்கள்ல, அந்த மிஷினை தூக்கி உள்ளே தட்டும்போது இதான் பாட்டி மேலே காசு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கையில் யார் காயின் சொருவி வச்சான்னு தெரில, கையில் தான் வச்சுருந்தாங்க போல். அந்த மிஷினை ஸ்டக் பண்ணி தூக்கும்போது அங்கேருந்து அந்த காயின் வந்து அப்படியே என் காலில் விழுந்தது. அது வந்து இப்போ வரைக்கும் என் அந்த காயின் இருக்குது. எனக்கு அந்த காயினை டாலர் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த காயினை டாலர் மாதிரி செஞ்சு போடணுன்ட்டு. எனக்கு அந்த மொமெண்ட்டுமே என் சின்ன வயசில் நான் மோஸ்ட்டாக எங்கள் ஆயாக்கிட்ட காசு எல்லோரும் வாங்குறது தான், காசு வாங்கிட்டு அந்த 10 ரூபா 5 ரூபான்னு வாங்கிட்டு இருப்போம்ல. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து கிளம்பும்போது கூட காசு கொடுத்துட்டு போறியே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காயின் வந்து அப்படியே அந்த கையிலேருந்து விழுந்து காலில் வந்து விழுந்தது, என் காலில். அதை எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஜஸ்ட்டு அதான் அந்த ஹீட்டில் கண்ணு கலங்குச்சா இல்லை உள்ளே தள்ளுறாங்களேன்ற இதில் இருந்து தான் தெரில. எனக்கு அந்த அந்த அழுவுற இதுவே போயிடுச்சு. அதான் அப்போலேருந்து அழுதா கிண்டல் பண்ணுறாங்கன்றதுலேருந்து ஒரு அழுகிற இதுவே போயிடுச்சு, எமோஷனே போயிடுச்சு எனக்கு. நார்மலாகி விட்டேன். தள்ளிட்டாங்க, எல்லாம் வந்துட்டோம் வீட்டில். மறுபடியும் அத்தை நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு பாட்டு நார்மலாக போயிட்டுருக்கோம். அப்புறம் தான் ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு ரிட்டன் வரேன். எப்பயுமே பாட்டி தான் வீட்டில் இருக்கும், ஆயா தான் சோறு போடும். வந்துட்டு நான் பாட்டுனே ஆயா இல்லைன்றதெல்லாம் எனக்கு இதுவே இல்லை, ஆயா இறந்துட்டாங்கன்ற இதுவே கான்செப்டே இல்லை என் மைண்டில். ஸோ வந்து வந்துட்டு இந்த மாதிரி கட்டிலில் உக்காஞ்சிட்டு ஆயா இல்லை, நான் பாட்டுன்னு கதவு திறந்துட்டு உள்ளே வந்துட்டு உக்காஞ்சிட்டு ஆயா சோறு போடியா அப்படின்ட்டேன். எனக்கு அவங்க இல்லைன்ற இதுவே யோசிக்கல. அப்போ வந்து இதுவாகி அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், இல்லை ஆயா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு அது வந்து அன்னைக்கு தான் அழுகுறேன். இது இறந்து ஒரு 10 நாள் ஆகிட்டுருக்கோம். ஆனால் அன்னைக்கு தான் நான் அவங்க இல்லைன்றதை யோசித்து தேம்பி அழுகுறேன். அப்போ தான் நான் இது உடஞ்சி இந்த அழவானா அப்படின்றதெல்லாம் உடஞ்சி ஏன் அழுதுன்னே தெரியாமல் அப்படி அழுதேன். என்னால் அப்போ தான் அவங்க இல்லைன்றத இது பண்ணிக்க முடியாமல் இருந்தது என்னால். அதுக்கப்புறம் போயிட்டு என் பாட்டி பேர் வந்து இங்கே டேட்டு குத்தணுன்ட்டு ஃபுல்லாக குத்த ட்ரை பண்ணேன். ஆனால் பாதி தான் குத்துனேன். நேமாவதி அவங்க பேர், நேமான்னு குத்துனேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழுகிறத வந்து அது ஒரு நார்மல் எமோஷன் தான். அது பையனாக இருக்கான் அழக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ எனக்கு இந்த மொமெண்ட்டில் தான் அந்த அழுகுற இது வந்து மறுபடியும் என் லைஃப்பில் என்ட்ராச்சு. அழுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றது வந்து மறுபடியும் என்ட்ரானதே இந்த இதில் தான். ஸோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பிரச்சனை அப்படின்றதுனால நம்ம ஆர்ஷாக உள்ளே வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம இது அப்படி தான். ஆனால் அதை அழுகிறது வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு. எனக்கு அதுக்கப்புறமே நிறைய பிரச்சனை இருந்தாலும் முடிஞ்ச அளவு கண்ட்ரோலாக இருப்பேன். ஆனால் அன்றைக்கிலாம் முடியல,
எனக்கு அழணும் போல் இருக்குது அப்படின்னா நான் இப்போ சொல்கிற அந்த ஹீலிங் தெரப்பி தான் உங்களுக்கும். அழுகிறது தப்பே இல்லை, எவ்வளோ அழணுன்னாலும் அழலாம். என்னன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுட்டு நல்லா அழுதுருவேன், நல்லா தலைவலி வர அளவுக்கு கண்ணுங்கெல்லாம் செவக்கிற அளவுக்கு கம்முன்னு சைலண்ட்டாக அழுதுருவேன். யாருக்கும் தெரியாமல் ரூமை சாத்திக்கின்னு பாத்ரூம்லாம் கஞ்சின்னு அழுவுறது அந்தமாரி மொத்தமாக அழுதுருவேன். அழுதுட்டு ஒரு தூக்கம், அழுதவுடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், தலைவலியில் தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்கி ஏஞ்சி ஒரு பிரியாணி. இதை நான் சீரியஸாக சொல்கிறேன், இதை நான் பண்ணுவேன், இதை தான் நான் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. ரொம்ப இதுவானேன்னா இப்போ லாஸ்ட் வீக் எனக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, என் சேனலில் இப்போ வரைக்கும் வந்த எல்லா வீடியோலையுமே நான் கொஞ்சம் இதுவாலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாலாம் இல்லை. பிரச்சனை ஒரு பக்கம் சைடில் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடணும், வீக்லி வீடியோஸ் போட்டுருணும் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து என்னால் சுத்தமாக அதான் சேர்த்து வச்செல்லாம் மொத்தமாக வந்து இதுவாகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் போடல. ஆனால் அப்பயுமே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, என்னால் இதை விட்டு இருக்க முடியாது. அது அந்த சூட் சீரீஸில் ஒரு இது வரும், ஐ குவிட் எவ்ரி காட் டேம் டே, அது நான் போடுறேன். All you had to do was quit. And let me guess, you didn't quit. I quit every goddamn day. I just never said it out loud. Because no way was I going to give them the satisfaction of breaking me. இதுவும் ரொம்ப நாளைக்கு இது பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக இது இல்லை. டெய்லி டிப்ரெஷனில் எல்லா நாளும் இருக்கிற அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக இது இல்லை. நம்மளுக்கு அத்தனை நாள் இஎம்ஐ வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஸோ அதை போய் பார்க்கணும். அதனால் நான் சொல்கிறது தான். ஆக்சுவலாக ரீல்ஸ் பார்த்து அதெல்லாம் நினச்சேன். எனக்கு அந்த என் பாட்டி அந்த இன்சிடெண்ட்டே எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி நான் மொத்தமாக அழுதுருவேன். அழுதுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் எனக்கு அதான் தூங்கி எழுந்து ஒரு பிரியாணியை சாப்பிட்டேன்னா நான் சரியாயிடுவேன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் மறுபடியும் வந்துடும். ஸோ உங்களுக்குமே அதான் சொல்கிறேன், உங்களால் முடியல அப்படின்னா அழுகிறது கூச்சமே படாத. நீ பாட்டுன்னு இருக்கிற ஃப்ரெண்டு இருந்தானா சொல்லிட்டு அழு, இல்லையா தனியாக அழு, பிரச்சனையே இல்லை. அழுது முடிச்சுட்டு தூக்கத்தை போட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வேலையப்பார். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், டிப்ரெஸ் ஆகிட்டேன்னா என்னை எவனாலே மோட்டிவேட் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனால் எனக்குமே நிறைய அந்த இது இருக்குது, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக வந்துடுவேன்னா. எனக்கு மூவிஸ் இருக்குது, சில மூவிஸ் இருக்குது, அதை நான் ரீவாட்ச் பண்ணுவேன். அதை ரீவாட்ச் பண்ணாலே எனக்கு கொஞ்சம் பிலீவ் வந்துடும், போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. மோரோவர் நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன், இங்கே பாரு யாரை நான் ஃபாலோ பண்ணுறேன். இவங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன இப்படின்றதுக்குள்ளே வந்துடுவேன். வேறு ஸ்பைடர்மேன் வாழ்க்கையில் பார்க்காதா, அயன்மேன் சொல்ல வேணும், ப்ரூஸ்லி. ஸோ இவங்களாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆகி நான் என் லைஃப்பில் ஃபோக்கஸ் ஆகிடுவேன். ஸோ உங்களுக்கும் அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ போடாததுக்கு ஒரு வாரம் போடல, இனிமேல் கரெக்டாக வந்துடும். ஸோ அழணும்னு தோணுச்சுன்னா அழுதுட்டு நெக்ஸ்ட்டு போய் வேலையை பாருங்கள், அவ்வளோதான். வேறு எதுவும் சொல்ல. ஸோ அவ்வளோதான். பாய். நல்லதே நடக்கும், பார்ப்போம்.